2001 ஸ்பேஸ் ஒடிசி இந்த படம் மொத்தம் 4 சாப்டரால் ஆனது. ஏற்கனவே 3 சாப்டரை பற்றி நம்ம சில வீடியோஸில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். இது கடைசி சாப்டரான ஜூபிட்டர் அண்ட் பியாண்ட் த இன்ஃபினைட். பியாண்ட் த இன்ஃபினைட் அப்படிங்கிற வேர்டே பாருங்கள். ஒரு இன்ஃபைனைட்டுக்கு அப்புறம் பியாண்ட், அதையும் தாண்டி என்னன்னு நம்மளால் பார்க்க முடியுமா? மனுஷனால் அது சாத்தியமா? அப்போ பியாண்ட் த இன்ஃபினைட் அப்படின்னும் போது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. முக்கியமான சாப்டர் இந்த படத்தில். முதல்ல ஆரம்பித்து இந்த 3 சாப்டரும் கடைசியாக அரைவாகுது. இந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அது எல்லாமே வருது. அதாவது முதல்ல ஒரு ஏப் எப்படி ஹியூமனாக வந்து எவால்வ் ஆனால், ஹியூமனுடைய அடுத்த கட்டம் என்னவான ஒரு எவல்யூஷனாக இருக்கும், ஒரு சூப்பர் பீயிங்காக, ஒரு ஸ்டார் சைல்டாக எப்படியே வந்து உருவெடுக்கிறான். ஏன்னா ஒரு எவல்யூஷனுடைய பர்பஸ் என்ன? மனுஷன் சரியாக தான் எவால்வ் ஆகிட்டு இருக்கானா, அடுத்த கட்டம் அவன் சரியாக ஆவானா அப்படின்னு மனுஷனுடைய எவல்யூஷனே வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம இதை பார்க்கலாம். அப்போ ஆக்சுவலான ஒரு பர்பஸ் ஆஃப் எவல்யூஷன் என்னங்கிறத வந்து இதில் விசாரணைக்கு உட்படுத்தியிருப்பார் ஸ்டான்லி குப்ரிக். அதற்கு நிறையா ஃபிலாசபிஸ் அவர் துணைக்கு வச்சுக்கிறார். நீஷேவுடைய சில கருத்துக்கள், பாலித்தீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பல கடவுள்கள் கொண்ட மதங்கள் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி க்ரீக் மித்தாலஜியில் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த படத்துலேயே நிறையா ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கட்டும், ஐடியாலஜிஸ் நிறைய உள்ள பார்த்திங்கன்னா இந்த க்ரீக்கோடைய மித்தாலஜிஸ் நமக்கு நிறைய தெரியும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள், அந்த தத்துவங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கடைசி பகுதியை வந்து அவர் எடுத்துருக்கிறாரு. பியாண்ட் த இன்ஃபைனைட் அப்படின்னும் பொழுதே அது வந்து இன்ஃபைனைட்டுங்கிறது எங்கெங்கே ஒரு அறிவியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாக் ஹோல்குள்ளேயோ இல்லை வந்து வேறு இந்த ஸ்ட்ரிங் தெரிய மாதிரியான விஷயங்களை வந்து எங்கெங்கெல்லாம் அந்த இன்ஃபைனைட் வேல்யூ ஆன்சராக வருதோ அங்கே வந்து சம்திங் இடிக்குது, இதுக்கு மேலே சயின்ஸ் போகாதுன்னு அங்கே நிப்பாட்டிடுவாங்க இல்லையா. அதுபோல் பியாண்ட் த இன்ஃபைனைட்னு இந்த டைட்டில் வச்சது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே இதுக்கப்புறம் சயின்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் ஏதோ ஃபிலாசபிக்கலாக வந்து அவர் சொல்ல முயற்சி பண்ணுறாரு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வை கொடுக்கலாம். இன்டர்பிரட்டேஷன்ஸ் தான், சப்ஜெக்டிவ் கம்ப்ளீட்லி. உங்களுக்கு ஒரு மாதிரியான உணர்வு கொடுக்கலாம், சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரியான உணர்வு கொடுக்கலாம், ஃபிலாசபர்ஸ்க்கு ஒரு மாதிரியான உணர்வு கொடுக்கலாம். ஸோ அப்படி தத்துவார்த்தமாக அவரோட பார்வை என்ன, மனிதன் இந்த இன்ஃபினிட்டுக்கு போகும்பொழுது, இந்த எல்லையை கடக்கும்பொழுது அவன் என்னவா ஆகிறான். ஸோ ஸ்பேஸ் ஒடிசியோடைய கடைசி சாப்டர் விளக்கம், உண்மையே இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், இன்ஃபினிட்டுக்கு பியாண்ட் என்ன இருக்குன்னு அவர் சொல்ல வரார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். இதில் நமக்கு தொடக்கத்தில் காட்டப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மோனோலித். அது வந்து ஸ்பேஸில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு. அது வந்து ரொட்டேட் ஆகும், நமக்கு வேறு ஷேப்பில் காமிக்கப்படும். தட் மீன்ஸ் அந்த ரெக்டாங்கிளே வந்து அலைன்மெண்ட் ஆகிற மாதிரிலாம் நமக்கு காமிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் ஷிப்பு நமக்கு காமிக்கப்படும். அப்புறம் பிளானட்டரி அலைன்மெண்ட்ஸ்லாம் காமிக்கப்படும். ஸோ அந்த மோனோலித் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு மேலே வந்து அது ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிக்கப்படும். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு மிஷன் டு மூனில் இருந்து அந்த மோனோலித் வந்து ஒரு வேவ்ஸை ஜூபிட்டர் நோக்கி தள்ளுச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு அந்த மோனோலித் வழிகாட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் நமக்கு காமிக்கப்படும். அந்த மோனோலித் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம காட்டப்படுறது அந்த ஷிப்பு. அந்த ஷிப்போட டோர் ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ளே இருந்து அந்த பாடு வருது. கட் பண்ணி நமக்கு இப்படி தான் காமிக்கிறாங்க. மோனோலித் போயிடும், அதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் ஆகி வருதுன்னு. நாம் என்ன இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா தொடர்ந்து அந்த மோனோலித்து படம் ஃபுல்லாக பல்வேறு இடங்களில் மனிதர்களுக்கு வழிகாட்டுது. ஏன் ஏப்லேருந்தே வழிகாட்டிட்டு வருது அப்படின்னும் போது அடுத்து அவன் வார்ம் ஹோல் நோக்கி போக போகிறான் இல்லையா, அதுக்கான வழிகாட்டல் தான் அது செய்யுது. அதனால தான் அதை ஃபாலோ பண்ணி போகிறான் அப்படின்னு நம்மளால் இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியும். பௌமனோட பாட் வந்து ஜூபிட்டரை கடந்து போகும்போது அங்கே வார்ம் ஹோல்குள்ளார அது என்டர் ஆகுது. அந்த வார்ம் ஹோல் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசேஜ் மாதிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ஒரு டனல் மாதிரி. இதில் வந்து அப்ஸ்ட்ராக்டான கலர்ஸ் வந்து நமக்கு காமிக்கப்படும். ஏன்னா அந்த டனலோட வடிவம் நமக்கு காமிக்கப்படுறதில்ல அப்படிங்கிறதுனால உள்ளே ட்ராவல் ஆகும்போது லைட்ஸ் மாதிரி நம்மளை கடந்து போகிற மாதிரி அது காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். பௌமனோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட்டில் அந்த லைட்ஸோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டைட் க்ளோஸில் காமிக்கப்படும். இது கிட்டத்தட்ட இந்த டனல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு இன்டர்ஸ்டெல்லாரில் காமிக்கப்படும் இல்லையா ஹார்மோல், அதோடு நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு அடிஷ்னலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா வந்து, இந்த படத்துலையும் அதாச்சும் ஸ்பேஸ் ஒடிசிலையுமே வந்து இந்த வார்ம் ஹோல் கிரியேட் ஆகிறதுங்கிறது வந்து சாட்ரானுக்கு பக்கத்தில் தான் வச்சுருந்ததாகவும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸ் எல்லாம் தத்ரூபமாக அன்றைக்கி இருந்த டெக்னாலஜிலாம் அவங்களால கொண்டு வரப்பட முடியல அப்படின்றதுனால அது ஜூபிட்டருக்கு வந்து அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இதில் இன்டர்ஸ்டெல்லாரில் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் அடாப்ட் பண்ணி அவங்க அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், நம்மளோட சோலார் சிஸ்டம்லேயே சேட்ரானுக்கு வந்து அந்த ரிங்குங்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் அது ரொம்ப ஃபேசினேட்டாக வந்து எல்லாரையும் அதை நோக்கி கிரியேட் பண்ண வச்சதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இன்ஃபைனைட் ஸ்டார்கேட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்டாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரே விஷயங்கள் வந்து நமக்கு திரும்ப காட்டுறதின் வழியாக வந்து நமக்கு பதிய வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ட்ராவல் காட்டுறது, அந்த ட்ராவல்குள்ளே நிகழ்கிறத ஒரு ப்ரொஜெக்ஷன் வழியாக காட்டுறது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுது. இப்போது ஒரு ட்ராவல்னால் வந்து ஒன்று பின்னாடி நம்மளை போகும் இல்லையா, நம்ம முன்னாடி போகும்போது ஒன்று நம்மளை கடந்து போகிற மாதிரி காட்டுறது, அதுக்கப்புறமா வந்து அந்த ஹெல்மெட் வழியாக வந்து அந்த அப்ஸ்ட்ராக்டான கலர்ஸ் எல்லாம் காட்டுறது அப்படிங்கிறது வழியாக இதோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு காட்டப்பட்டுரும். பௌமனோட ஃபேஸ் வந்து ஷேக் ஆகிறது.
இதன் வழியாக நமக்கு என்ன சொல்லப்படும் அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான ஜேர்னியில் இருக்கான் அப்படின்னும், அவன் எந்த அளவுக்கு வேகமாக பயணம் பண்ணுறான் அப்படிங்கிறத நமக்கு காமிக்கப்படும். இன்னொன்று முக்கியமாக வந்து இதில் ஒரு பார்ட்டிகல்ஸ்லாம் காமிக்கப்படும் ஒரு டைமண்ட் ஷேப்பில். அதை வந்து ஒரு இடத்துல வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து இன்னொரு பீயிங்கு, இன்னொரு என்டிட்டி, ஆனால் ஹைராரிக்கில் அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அதாச்சும் என்னென்னா, இந்த சூப்பர் பீயிங் இருக்காங்கல்ல, அவங்க ஹியூமனு, அதுக்கப்புறம் இதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கா, இல்லை நம்மளை விட கீழ்நடையில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணப்படுறதில்ல. பட் அது ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இதை பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது, ஒரு நட்சத்திரம் இறக்கிறது, ஒரு கேலக்ஸி உருவாகிறது, ஒரு நெபுலா வெடிக்கிறது, அப்புறம் பல்வேறு விதமான பார்ட்டிகல்ஸ் இதை பார்க்குறான். அப்புறம் பல்வேறு உலகங்கள் அவன் பார்க்குறான். வெவ்வேறு சூரிய குடும்பங்கள் இருக்கும் இல்லையா, கிரகங்கள், அதில் இருக்கக்கூடிய தண்ணீர், அப்புறம் மலைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவன் என்கவுண்டர் பண்ணி போகிறான். இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்டான கலர்ஸில், அதாச்சும் என்னென்னா ரெட்டு, ப்ளூ, இந்த டார்க் வயலட் மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரியான கலர்ஸ் வழியாக வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணப்படுது. இதில் நான் ஒரு இன்டர்பிரேஷன் வைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து, ஏன் வந்து நமக்கு வந்து இந்த அப்ஸ்ட்ராக்டான டார்க் கலர்ஸ் ஒரு 4 கலர் மட்டும் நமக்கு தெரியுது அப்படின்னா, இப்போது உலகத்தில் வந்து பல கலர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் நம்ம கண்ணுக்கு தெரியாத, மனித கண்களுக்கு தெரியாத கலர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாம் என்கவுண்டர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய வைப்ரண்ட்டான கலர்ஸை வந்து இதில் ரெப்ரசென்ட் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு கூட நாம் புரிஞ்சுக்கலாம். பௌமனுக்கு இந்த ஹோல் ட்ரிப்பே வந்து ஒரு டிலேட் எஃபெக்டில் தெரியும். இது நமக்கு எப்படி காட்டப்படும் அப்படின்னா, இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்டு, அப்புறம் இந்த ஃப்ரேமை வந்து ஃப்ரோஸ் பண்ணுறது மூலமாக வந்து இது எல்லாமே நமக்கு காட்டப்படும். ஒருத்தன் பார்க்குறான், திரும்புகிறான் அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனோட கண்கள் விரிய பார்க்குறது. நம்ம ஒரு புதுசான ஒரு விஷயத்தை என்கவுண்டர் பண்ணுறோன்னா நம்ம கண்கள் விரிய நம்ம பார்ப்போம் இல்லையா, அதன் வழியாக நமக்கு காமிப்பாங்க. இது எல்லாமே நமக்கு எப்படியான ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு சைக்கடெலிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கடத்தும். பௌமன் இதுக்கப்புறமா ஒரு ஃப்ளோயிங் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் மாதிரியான ஒரு இமேஜை வந்து என்கவுண்டர் பண்ணுவான். அதில் ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் ஒரு கருமுட்டையோட சேர்கிற மாதிரியான ஒரு காட்சியும் அவன் பார்ப்பான். இதை தொடர்ந்து அவனோட கண்ணுக்கு வந்து ரொம்ப டிஸ்டிங்டிவான ஒரு க்ளோஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து கலர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து காமிக்கப்படும். இதுக்கு வந்து ஒரு சினோடே எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பேர். இந்த எஃபெக்ட் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹோல் எமோஷன்ஸை கண் வழியாக கடத்துறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த காட்சிகள் வழியாக இந்த ஸ்டார்கேட் சீக்வன்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மெஸ்மரைசிங்காக காமிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வைப்ரண்ட்டான கலர்ஸ்லாம் வழியாக நம்ம ஒரு கெலடாஸ்கோப் எடுத்து உருட்டினோன்னா நமக்கு அதில் பல்வேறு இமேஜஸ் வரும்ல, ஹோல் சீக்வன்ஸே நமக்கு அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் அண்ட் ஃபீலை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்கேட் சீக்வன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பௌமன் வரக்கூடிய இடம் வந்து ஒரு ரூம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அங்கே அவர் வந்து அந்த பாடும் வந்து பக்கத்தில் இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி வருது, அதாச்சும் அந்த மோனோலித் வந்து அவனுக்கு வழிகாட்டுது. அவனை அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றதுக்கான மிக முக்கியமான ஒரு டூலாக வந்து அந்த பாடு தான் இருந்திருக்கு. இன்னொன்று அவனோட இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அதுதான் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால அது ஒன்று சொல்லலாம். அது வந்து ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய எப்படி வந்து கூட்டிகிட்டு வருதோ அதே மாதிரி அந்த ஸ்டார்கேட் சீக்வன்ஸ்குள்ளார அவனை அந்த பாடு வந்து உள்ளே வச்சு கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அந்த ரூம் வந்து ஒரு செமி ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்படிங்கிறது வந்து ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் உருவான ஒரு இன்டெலெக்சுவல் சொசைட்டியை குறிக்கிற விதமாக வந்து அந்த பெயிண்டிங் வரையப்பட்டிருக்கும். இந்த பெயிண்டிங் வந்து கியூப்ரிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கியூப்ரிக் தன்னோட படங்களில் நிறைய இந்த மாதிரி ஃபிலாசபிஸ், பெயிண்டிங்ஸ், அந்த மாதிரி சவுண்ட்ஸ், ஈவன் மியூசிக்ஸ் கூட அவர் எங்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆகிறாரோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து தன்னோட படத்துக்குள்ளார ஃபியூஸ் பண்ணி அதை வந்து மெட்டஃபராகவும் அவர் பயன்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுங்கிறதுனால இதில் இன்ஸ்பயர் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவியமே வந்து ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட், இன்னொரு என்லைட்மெண்ட்டை நோக்கி இது இந்த சீக்வன்ஸ் வந்து நகர்த்த போகுது அப்படிங்கிறதோட ரெப்ரசன்டேஷனாக கூட வந்து நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐரோப்பிய சமூகத்தில் உருவான இன்டெலெக்சுவல் சொசைட்டி தான் இன்னி வரைக்குமே ஹை பீக்கில் இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் ஹியூமன் சொசைட்டி அப்படின்னு நம்பப்படுறதுனால அதை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணார் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த ரூம் ரொம்ப இன்னக்யூரேட்டாக உருவாக்கியிருப்பாங்க. அதுவும் அவங்க டெலிபரேட்டாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஒரு மனிதனுக்கு வந்து மிரட்சி ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்காக அந்த ரூமை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய பௌமன் மெல்லமாக நகர்ந்து போய் மிரரில் தன்னையே பார்க்குறாரு. அதில் தன்னோட முகங்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அவருக்கு தெரியுது. அதன் வழியாக வந்து அவர் பெரிய லாங் டிஸ்டன்ஸ் வந்து கடந்து வந்திருக்காரு, நீண்ட காலத்தை கடந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. கொஞ்சமாக நகர்ந்து அவர் வராரு. கொஞ்சம் கேமராவும் நகரும். ஒரு கதவு காட்டப்படும். அந்த கதவுக்குள்ளார டைனிங் டேபிளில் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அது யார் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பௌமனை விட கொஞ்சம் ஏஜான ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பௌமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு க்ஷணம் அவர் லேசாக திரும்பி பார்ப்பார். பின்னோக்கி பார்ப்போம் இல்லையா, நம்மளோட வாழ்க்கையை ஒரு 20 வயசில் நம்ம இப்படி இருந்தோம், ஒரு 30 வயசில் நாம் இப்படி இருந்தோம் அப்படிங்கிறத அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். தன்னோட வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்குறாரு அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். அந்த பௌமன் அங்கேருந்து எழுந்து மெல்லமாக அந்த கதவு கிட்ட வந்துட்டு திரும்பி போய் அதே டைனிங் டேபிளில் உட்கார்றாரு. இப்போது அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி கேமரா காமிக்கும் போது பின்னாடி இருந்த அந்த
ஷூட் போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஸ்பேஸ் ஷூட்டு, அந்த பவுமேன் வந்து காணாமல் போய்ட்டார். அவர் பாஸ்ட், இப்போ தான் இவர் ப்ரெசென்ட்டில் இருக்கிறார் இல்லையா, அதனால் இவர் இருக்கார், பாஸ்ட் காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லலாம். அவர் டேபிளில் ஃபுட் இருக்குது, அதில் ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் ஒயின் இருக்குது அப்படின்னு. அந்த ஒயின் அவர் எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிப்பார். அந்த ஒயின் கிளாஸ் வந்து ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒயின் தான் வந்து சோல் அப்படின்னும் சொல்லப்படும். உடல் அழிஞ்சிடலாம், ஆனால் இந்த உயிர் அப்படிங்கிறது ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்னொரு பரிமாணத்துக்குள்ளார போயிடும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அதை வச்சுருப்பாங்க. அப்போது எதையோ எடுக்கிறதுக்காக கையை நீட்டும் போது அந்த கிளாஸ் கீழே வந்து உடஞ்சிரும். இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் வந்து ஃபுல் சைலன்ஸ் இருக்கிறதுனால அந்த கிளாஸ் உடையிற சவுண்டே வந்து நமக்கு ரொம்ப தனித்துவமாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளாஸ் உடையிற சீக்வன்ஸ் தான் வந்து பவுமேனுக்கு ஒரு என்லைட்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். உடல் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு போகக்கூடியது, ஆன்மாங்கிறது அழிவில்லாதது அப்படிங்கிற ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும். அப்போது அந்த கிளாஸை குனிஞ்சு எடுக்கும்போது தான் தன்னோட எதிர்க்கு இருக்கக்கூடிய பெட்டில் தானே இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு 100 வயசை கடந்த ஒரு பெரியவராக அங்கே வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கப்படும். அவருக்கு க்ளோஸ் போயிட்டு அங்கேருந்து காமிக்கும் போது இந்த பவுமேன் இந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருந்த பவுமேனும் காணப்படுவான். ஏன்னா அவனுமே இப்போ பாஸ்ட் ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால. இந்த 100 வயசில் இருக்கக்கூடிய பவுமேன் எதையோ பார்க்குறாரு. கேமரா அவருக்கு பின்னாடி வரும்போது அங்கே வந்து ஒரு மோனோலித் காட்டப்படுது. படத்தில் இது 4வது முறையாக காட்டப்படக்கூடிய மோனோலித் அப்படின்னு சொல்லலாம். இந்த டான் ஆஃப் த மேன், அதுக்கப்புறமா மிஷன் டு மூன், அதுக்கப்புறம் இந்த ஜூபிட்டர் மிஷன், இப்படி எல்லா இடங்களையும் காட்டப்பட்ட மோனோலித் இங்கே வந்து அவருக்கு எதிர்க்க நிற்க வைக்கப்பட்டிருக்கும். பவுமேன் அந்த மோனோலித்தை நோக்கி கை நீட்டுறாரு. இதுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, அதுவும் ஒரு பெயிண்டிங். மைக்கேல் ஆஞ்சலோவோட கிரியேஷன் ஆஃப் ஆடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது. அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான். ஏன்னா அங்கே மேலே இருந்து கடவுள் வந்து கை நீட்டுவார், இங்கே ஆடம் வந்து ஒரு கை நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. கடவுளோட கிரியேஷன் தான் ஆடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் கூட பவுமேன் இங்கேருந்து இன்னொரு கிரியேஷனாக மாற போகிறான் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அந்த ஓவியத்தை அங்கே வச்சுருப்பார். இந்த கை நீட்டினதுக்கு அப்புறமா அந்த பெட்லேயே வந்து ஒரு வாம்குள்ளார ஒரு ஸ்டார் சைல்டாக பவுமேன் மாறி இருக்கிறது நமக்கு காமிக்கப்படும். பவுமேனை ஸ்டார் சைல்டாக மாற்றுறதுல இந்த மோனோலித்துக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மோனோலித் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹியூமன் எவல்யூஷனை குறிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். டான் ஆஃப் த மேனில் ஏப்பாக இருக்கக்கூடிய அந்த குரங்குகளை மனிதர்களாக வந்து அந்த மோனோலித் மாற்றுது. அங்கேருந்து அவன் வந்து ஒரு பெரிய ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்டு ஒரு சமூகமாக இருக்கான். அங்கேருந்து திரும்ப மூணுக்கு கொண்டு வந்து மூணுலேருந்து அவனை ஜூபிட்டர் காமிச்சு, ஜூபிட்டர்லேருந்து வழிகாட்டி வாமோல் வழியாக இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து அவனை ஸ்டார் சைல்டாக மாற்றிருக்கு. அதாச்சும் என்னென்னா ஏப்லேருந்து மனுஷனாயும் கூட வந்து அவனோட போட்டி பொறாமைகள்லாம் எதுவுமே அடங்கலை. அதாச்சும் ஏப்பாக இருக்கும்போதே அவன் அந்த போனை கண்டுபிடிச்ச உடனே கொலை தான் பண்ணான் எதிரியே அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இங்கேயும் அமெரிக்கா, ரஷ்யா, இப்படி நிறைய காரணங்கள் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பொலிட்டிக்கல் எனிமிட்டி இருக்குல்ல, இதெல்லாம் காட்டப்படும். தென் மனிதன் வந்து இந்த லெவல்லே இருந்துடக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜூபிட்டர் அண்ட் பியாண்டில் கூட்டிகிட்டு வந்து அவனை வந்து ஒரு ஸ்டார் சைல்டாக மாற்றுது. அதாச்சும் ஒரு ஹியூமன்லேருந்து அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஹியூமனை இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளார கொண்டு வர்றது யார் அப்படின்னா நமக்கு மீறி இருக்கக்கூடிய ஒரு ஹையர் பீயிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஏலியன், இல்லை கடவுள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு மனிதன் கடவுள் நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தத்துவத்தை நோக்கி, இல்லை அந்த ஹையர் பீயிங்காக மனிதன் மாறக்கூடிய நிலைக்கு தள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை நோக்கி தான் அவனை வழி நடத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டார் சைல்டு அப்படிங்கிறது ஒரு டெய்ட்டி அப்படின்னு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. நிறைய இடங்கள்லாம் அப்படி தான் சொல்லப்படுது. ஏன் அதை டெய்ட்டியாக சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் அவரோட அவதாரங்கிறது இன்கர்னேஷன், அவரோட ஒரு இன்னொரு பகுதி தான் வந்து திரிந்த நிலை தான் டெய்ட்டின்னு சொல்லுவோம். அப்போது மனிதனாக இருந்தான் இல்லையா, மனிதன்லேருந்து அடுத்த லெவல் டெய்ட்டிக்கு இப்போ அவனை கூட்டிகிட்டு வந்துருச்சு. இப்போது அந்த டெய்ட்டியாக அந்த வாம்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் சைல்டு பூமிக்கு நிகர் வைக்கப்படுது, பூமியை நோக்கி அது போகுது. இனி இந்த பூமியில் இந்த மனிதன் வந்து இன்னொரு படிநிலையில் வாழக்கூடிய ஒருத்தனாக இருப்பான் அப்படிங்கிறத இது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். படிப்படியாக அடுத்தடுத்த நிலைகளில் அவன் கடவுளாகவும் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதை தத்துவார்த்த ரீதியாக நீட்சே கிட்ட இருந்து எடுத்துக்கக்கூடிய கியூப்ரிக் மதம் சார்ந்த ரெஃபரன்சஸை வந்து இந்தியா, அதாச்சும் வந்து ஆசியா, தெற்கு ஆசியான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய பேகனிசம்லேருந்து அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து மனிதன் வந்து மோட்சத்தை அடைய முடியும், கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது ஒற்றை கடவுள் கொண்ட மதங்களில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இதுதான் உனக்கு வழி அப்படின்னு காட்டப்பட்டுருது. பட் இந்த ஏஷியன் ரிலீஜன்ஸில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா முக்திக்கு வந்து நீயே லிபரேட் பண்ணிக்கலாம் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, இதை தான் வந்து அவர் இங்கே பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒடிசி படத்தோட இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவத்தில் உணர்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கியூப்ரிக் எங்கேயுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒரு ஜப்பான்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணும்போது அவருக்கு மட்டும் அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்குறாரு. முதல்ல அந்த ரூம்க்கான ரெப்ரசன்டேஷன் அவர் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு விலங்கை கொண்டு வந்து நம்ம ஜூவில் வைப்போம் இல்லையா, காட்டிலேருந்து
கொண்டு வரப்படக்கூடிய விலங்குக்கு தான் இருக்க சூழல் காடு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். அதனால தான் அதையே நம்ம அந்த மாதிரி உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த ரூமும் கூட ஒரு இன்னக்யூரேட்டான ஒரு ஹியூமனுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி உருவாக்குனதா அப்படின்னு சொல்கிறார். சரி, இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணுறா? ஒரு காட்லைக் என்டிட்டி. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க வந்து ஒரு பியோர் எனர்ஜி கிரியேஷன் அண்டு ஹை இன்டெலிஜென்ஸில் இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பு ஒரு ஃபார்ம்லாம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்க தான் அந்த இன்னக்யூரேட் ஆர்கிடெக்சரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே பௌமேனோட லைஃப்பை வந்து அவனையே பார்க்க வைக்கிறாங்க. வெவ்வேறு மூமெண்ட்ஸை சில க்ஷணங்களில் அவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் அவனை வந்து ஒரு சூப்பர் ஹியூமனாக வந்து சூப்பர் பீயிங்காக அவனை மாற்றுறாங்க. இதோட மித்தாலஜி வந்து ஆல்ரெடி உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னும் வந்து அந்த ஜாப்பனீஸ்லேருந்து கால் பண்ணவர்கிட்ட வந்து கியூப்ரிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ஸ்பேஸ் ஓடிசி படம் வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக சயின்ஸு, இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்காக ஃபிலாசபி, இதை ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த படம் பல்வேறு விவாதங்களை எழுப்புது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் நிறைய படங்களுக்கு ஆணிவேராக இருந்திருக்கு. இதை இன்ஸ்பயர் பண்ணி பல பேர் படம் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன்டர்ஸ்டெல்லாரும் கூட அதில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன 1968 எப்படி ரிசப்ஷன் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இது கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸாக இருந்தாலும் அன்றைக்கி ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணியிருந்தாலும் கூட இன்னும் சில முக்கியமான பீப்புள்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. பார்க்கும்போது சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு, நன்ஸ் இப்படின்னு வேரியஸான ஆட்கள் பார்த்தாங்களாம். இந்த நன்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு இல்லையா, அதை பார்த்து அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுததாகவும், சயின்டிஸ்டெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு சயின்ஸை வந்து இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் கூட சொல்கிறாங்க இவ்வளோ அக்யூரேட்டாக வருது அவர் 1968 பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஹிப்பீஸ் எல்லாம் இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்த தேட்டர்லேயே போதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டார்கேட் சீக்வன்ஸ் அப்புறம் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணதாகவும் சொல்லுவாங்க. இந்த படம் எல்லா தரப்பு ஆட்களுக்கும் ஏதோ ஒரு டேக்அவே கொடுக்கறதுனால தான் இந்த படம் இன்னிய வரைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் இன்னொரு படத்தோட இல்லை இன்னொரு டீட்டெயில் ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.